ஹலோ குட்டி குழந்தைங்களே, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இன்னைக்கு நரி கதை பார்ப்போமா? ஒரு காட்டில் நரி எல்லாம் சேர்ந்து எல்லா நரியும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்துச்சான். ஓடி ஆடி விளையாடிச்சான். அப்போ ஒரே ஒரு நரி மட்டும் வழி தெரியாம ஒரு கிராமத்துக்குள்ள போயிடுச்சான். அப்போ அதுக்கு வழி தெரியலையாம். அச்சச்சோ, நம்ம எங்கேயோ வந்துட்டோமே எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னு தலை தெறிக்க ஓடி வருதான் வழியை தேடி. அப்போ ஒரு தொட்டிக்குள்ளார விழுந்துருச்சான். விழுந்த உடனே அது சாய தொட்டியும் நீல கலர் சாயம் நினச்சி வச்சிருக்காங்க கலந்து, அதில் போய் விழுந்துருச்சான். விழுந்த உடனே என்ன செஞ்சுதான், எழுந்து வெளியில் தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருச்சான் காட்டுக்கு. காட்டுக்கு வந்த உடனே பார்த்தா இதோடைய கலரே வேற மாதிரி ஆயிடுச்சான், நீல கலர் ஆயிடுச்சான். உடனே ஏற்ற மாதிரி வர்ற அனிமல்ஸ் எல்லாமே இதை வினோதமாக பார்க்குதான். என்னது இது, புதுசாக நம்ம காட்டுக்கு ஒரு விலங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வினோதமாக பார்த்துட்டு எல்லா பார்க்குற விலங்கு எல்லாமே நரியை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி செய்யுதான். அப்போ நரிக்கு என்ன தெரிஞ்சுதான், ஓ நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியே நடிப்போம் புது விலங்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுதான், எல்லா அனிமல்ஸையும் வாங்கன்னு கூப்பிடுவோம். கடவுள் உங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்காரு, அதனால நான் சொல்கிறபடி தான் நீங்கள்லாம் கேட்கணும், ஓகேவா அப்படின்னு சொன்னோடனே எல்லா மிருகமும் சரி சரின்னு தலையாட்டலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நரி எல்லாமே பக்கத்து காட்டுக்கு போயிடணும், ஒரு நரி கூட இங்கே இருக்கக்கூடாது, மீதி எல்லா அனிமல்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சோம். இந்த நரிங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகமோ, எதுக்கு நம்மளை வேற காட்டுக்கு போக சொல்லுது, இது புது விலங்கு பார்த்தா நம்மளை மாதிரியே இருக்கு, சரி நம்ம ஏதாச்சும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தந்திரமான இன்னொரு நரி, புத்திசாலியான நரி இருக்கும். அது சொல்லிச்சான், நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம எல்லோரும் சேர்ந்து நரி ஊளையிடும் இல்லையா, அந்த மாதிரி ஊளையிடுவோம். ஊளையிட்டாக்கா அது கேட்டதுன்னு வச்சுக்கோ, அது நம்ம இனம் அப்படின்னாக்கா அதுவும் சேர்ந்து கத்தும். இல்லை அப்படின்னாக்கா அது உண்மையாலுமே புது மிருகம்தான் அப்படின்னு ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நரியும் ஒரே இடத்துல நின்று ஊன்னு ஊளையிடுதான். நரி ஊளையிட்டோடனே இந்த இதுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, நம்ம இன்னும்லாம் சேர்ந்து ஏதோ கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஊளையிட ஆரம்பிச்சுதான் ஒன்று. அப்போ திடீர்னு ஒரு சந்தேகம் சரி நிறுத்துச்சான். இருந்தாலும் இதுக்கு தாங்க முடியலையாம். அது கத்தும் போது இதுவும் சேர்ந்து கத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கும் தோணுது. உடனே என்ன செய்யுது, ஊன்னு ஊளையிட்டதான். அந்த நேரம் பார்த்து சோன்னு மழை பெஞ்சுதான். அப்போ என்னாச்சான், அந்த நரியோடைய நீலக்கலர் அது எல்லாம் கரைஞ்சு ஓடி போச்சான். இப்போ பழைய மாதிரி நரி ஆயிடுச்சான். அப்போ அந்த நரி கூட்டங்கள்லாம் சேர்ந்து, நீ எங்களை ஏமாத்திட்ட இல்லையா, அதனால நீ இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, நீ தான் இப்போ இந்த காட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரி தன்னுடைய தப்பை உணர்ந்து, நம்ம சொல்லியிருக்கலாம் உண்மையை, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்து இது வேற காட்டுக்கு ஓடி போச்சான். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையாக தான் ஆயிடுச்சு. இப்போது அது தனியாக காட்டுக்கு போய் தனியாக சாப்பாடு இதெல்லாம் இன்னும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் இறந்து போச்சான். ஓகேவா, நல்லா இருக்கா கதை? திருப்பி நாளைக்கு ஒரு கதையை பார்ப்போம். பை.